வணங்கித் துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணம் கெட்ட துட்டனை ஈடேற்றுவாய் கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அழகைக் கொண்டாட பிசிதர்தம் வாய் நினம் கக்க விக்கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே. இந்த பாடலின் பொருள்: காக்கையும் கழுகும் ஒன்றோடொன்று பிணங்கி மாறுபடவும், பேய்கள் துணங்கை என்னும் கூத்தைக் கொண்டாடவும், அரக்கர் வாய்க்கொழுப்பைக் கக்குமாறும் வீரம் பொருந்திய வேலாயுதத்தை ஏவிய தூயவனே, வணங்கித் துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணங்கெட்டு துஷ்டனாகத் திரிந்த என்னை ஈடேற்றுவாய். இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்காவும் கழுகும் சண்டை போடுமா. எதுக்கு சண்டை போடுது? ஏதாவது பிணம் இருந்தால் அதை சாப்பிட சண்டை போடுறாங்க, சரிங்களா? அதே மாதிரி யார் சண்டை போடுவானா, போர்க்களத்தில் பேய்ங்கெல்லாம் என்ன பண்ணுமா, அந்த அரக்கரெல்லாம் சண்டை போடுவாங்க இல்லைங்களா, அவங்களோட பிணத்தை தின்ன வெயிட் பண்ணினே இருப்பாங்களாம் பேய்ங்கெல்லாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அரக்கர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய வாய் கொழுப்புன்னு சொல்றாங்க. அதாவது வாய் கொழுப்புன்னா என்னன்னா, கண்டபடி பேசுறது, கண்டதை கண்டபடி பேசுவாங்க. அப்படி பேசும்போது என்ன பண்ணுவாராம், அந்த பேச வச்சு சாமி என்ன பண்ணார், வேலாயுதத்தை விட்டவொடனே அவ்வளோதான், எல்லாம் அவுட் ஆயிடுவாங்க. அந்த அந்த வேலாயுதம்ன்றது இறைவன், நம்ம முருகனோட பவர், சரிங்களா? அப்பேற்பட்ட தூயவன் நம்முடைய முருகர். அவரை நம்ம எப்படின்னா வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து வணங்கி துதிக்க அறியாத மானிடர், நம்ம வந்து எல்லாருமே நல்லவங்க கூட பழகுறோமா? இல்லை. அந்தந்த மனிதனுக்கு அவங்கவுங்களோட கெட்ட குணம் இருக்கும், அவங்க கூடலாம் சேர்ந்து கூத்தாடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்க துஷ்டனாக இருக்க என்னையும் சேர்த்து எப்படியாவது கரையேத்துடு சாமி அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்க பாடுறார். இங்க அருணகிரிநாதர் அவரை பத்தி பாடல, நம்மளை பத்தி பாடுறார், சரிங்களா? மிக்க நன்றி.